அரசை இழந்த போதும், நாடு நகரத்தை எல்லாம் விட்டு காடு சென்ற போதும், சோதனைகள் பல வந்த போதும், தன் மனைவியினுடைய ஒரு பிரிவு ஏற்பட்ட போதும், தர்மத்தின் வழி நின்று 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்த மனிதனாக பிறந்த தெய்வத்தின் அவதாரம், தர்மத்தின் தலைவன் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். யாருன்னு உங்களுக்கே தெரியும். ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் தானே? அதேதான். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். அதனால அந்த ராமனை போன்ற புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொய் பேச தெரியாது, ஏமாத்த தெரியாது, அவசர புத்தி இருக்காது, பொறுமை இருக்கும், காத்திருப்போம். தனக்கானது கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு உண்டானது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனித வடிவில் கூட ஒரு தெய்வத்தன்மையோடு, ஏகாந்த மனசோடு, பெருந்தன்மையோடு, குழந்தைகளை நேசிப்பவர்களாக, குழந்தையை அன்போடு பராமரிப்பவர்களாக, அவங்களால முடியலனால ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு ஒதுங்கி நின்றுட்டு தொந்தரவு இல்லாம எந்த குழந்தையும் அடிக்காதவர்களாக, அன்போடு பேசுபவர்களாக, அக்கறையோடு இருப்பவர்களாக இவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணமே அந்த தெய்வத்தின் அருள் பெற்ற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்ததுனால.